வணக்கம், இது உங்கள் மைக்காஸ் கிச்சன். நான் இன்னைக்கு சாம்பார் பண்ணுறேன். இந்த சாம்பார் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பருப்பு அளவு எடுத்துக்கலாம். 3/4 உலக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 அளவுக்கு நம்ம வறுத்த பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 1 உலக்கு எடுத்துக்கணும். இந்த பாசி பருப்பு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். சாம்பாரில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பை நம்ம ஒரு கப்பில் ஊற போடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற போடுங்க. இப்போ காய்கறிகள், நமக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். நான் முள்ளங்கி, கேரட், அவரைக்காய், பட்டர் பீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான உள்ளி எடுத்துக்கலாம். 20லேருந்து 25 உள்ளி எடுத்துக்கோங்க. அது கூட பூண்டு ஒரு 7 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 8 கிராம் புளியை தண்ணியில் முதலே ஊற வச்சிருங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த காம்பு பகுதிகளை எடுத்துட்டு நல்லா சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றுறேன். உங்கள் விருப்பப்படி உங்கள் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உரிச்சு வச்சிருக்கிற இந்த பொடி வெங்காயத்தை அதில் போடலாம். நல்ல பொடி வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ப்ரௌன் கலரில் வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது கூட வெட்டி வச்சிருக்கிற அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போதான் சாம்பார் நல்லா இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இதுக்கு இடையில பருப்பை வேக வச்சுக்கிறேன். குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி அந்த ஊற வச்சிருக்கிற பருப்பை அதில் போடுறேன். இந்த பருப்பு கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் காயத்தூள் போடுறேன். இந்த 3ஐயும் போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்ல எண்ணெயிலேயே வதக்குங்க. குக்கரில் ஆவி வந்த பிறகு விசில் போடுங்க. என்னோட குக்கருக்கு 5 நிமிஷம் நல்லா பருப்பு வெந்துடும். உங்கள் இதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கினோன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வத்தத்தூள் போட்டுக்கோங்க. அது காயில் கொஞ்சம் காரம் ஏறுறதுக்காக நான் முதல்ல போட்டிருக்கேன். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி அது கூட வெட்டி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இது கூட உரிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் போட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். காய் நல்லா வேகட்டும். தேவையான அந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சு காயை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ திறந்து லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் பருப்பு நல்லா வெந்துச்சு. லேசாக கரண்டியை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ காய்கள் வெந்த உடனே அந்த பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கறந்து அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் எடுத்துருக்கிற சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். 12 கிராம் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ சாம்பாரில் ஊற்றும் போது திப்பி திப்பியாக இருக்காது. இப்போ அந்த பருப்பு ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற சாம்பார் பொடியை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. சாம்பாரை தாளிக்கிறதுக்காக 2 பொடி வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலையும் நல்லா கழுவி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன பேனில் சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், சமையல் எண்ணெய். 2 வத்தலை கிள்ளி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சிருக்கிற அந்த பொடி வெங்காயத்தை அதில் போடுங்க. கருவேப்பிலையை போடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வதங்கட்டும். நல்லா இதே போல் வதங்கின உடனே இது கூட 1/4 டீஸ்பூன் காயத்தூள் போட்டுக்கோங்க.
நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் போட்டு லேசாக அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற சாம்பாரில் அந்த தாளிச்சதை ஊற்றுங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் சாம்பார் எடுத்து அந்த தாளிச்ச சட்டியில் ஊற்றுங்க. அதையும் எடுத்து திருப்பி சாம்பாரில் ஊற்றுங்க. நல்ல வாசமாக நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம வெட்டி வச்சுக்கிற மல்லி இலையை போடுங்க. எல்லோரும் கடைசியாக மல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மல்லி இலையில் இருக்கிற வாசம் அந்த சாம்பாரில் ஏறும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியை மேலே தூவி அதையும் லேசாக கிண்டி விட்டு நான் மூடி வைக்கிறேன். அப்போ தான் அந்த சாம்பார் இன்னும் நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நீங்கள் கடைசியாக உப்பு எல்லாமே காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த வாசம் அப்படியே நல்லா இருக்கும். மணமாக நல்லா சாம்பார் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.